ஸ்டேஜுக்கு முன்னாடி நான் டிரைவர் தான் சார். லாரி தான் ஓட்டிகிட்டு இருக்கேன். லாரி ஓட்டிக்கிட்டு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி ஃபேஸ்புக்கில் தான் நான் ஜாயின் பண்ணேன். ஃபேஸ்புக்கில் ஜாயின் பண்ணி கவிதாஸ் தான் எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. அதுக்கப்புறம் நான் ஒவ்வொன்றா அவங்க சொல்கிறத கேட்டு ஐடி இது பர்ச்சேஸ் பண்ணேன். ஃபஸ்ட்லேயே நான் ஜாயின் பண்ணது வந்து நவம்பர் லாஸ்ட்டில் ஜாயின் பண்ணேன். டிசம்பரில் பர்ச்சேஸ் பண்ணேன். ஃபஸ்ட் ஸ்டார்டிங் பர்ச்சேஸு. ஃபஸ்ட்டு வந்து 30 பிபி தான் பண்ணேன். நெக்ஸ்ட்டு வந்துட்டு அதில் ஆடு மாதிரி வந்தது. 60 பிபி பண்ண கன்சிஸ்டி வரும்னு சொல்லிட்டு 60 பிபி 63 பிபி பண்ணியிருக்கேன் ஃபஸ்ட்லேயே. அதுக்கடுத்து அது முடித்து 4 மாதம் கன்சிஸ்டி 60 பிபி பண்ணேன் சார். அதுக்கடுத்து நெக்ஸ்ட்டு அப்படியே இப்போ நான் கன்சிஸ்டி 60 பிபி முடிச்சு இதுக்கப்புறம் 100 பிபி பண்ணிகிட்ருக்கேன் சார் ரெகுலராக. இப்போ நான் வந்து டிரைவர் தான். வண்டி ஓட்டிக்கிட்டு போகிற இடத்துல மொன்லி ஆஃப்லைன் தான் சார். கார்டு விசிட்டிங் கார்டு அடித்து போகிற இடத்துல கொடுத்தா சார் இருக்கேன். அவங்க வந்து பண்ணுறாங்க பண்ணலை, யாரை பார்த்தாலும் எனக்கு சொல்லணும்னு தோணுது சொல்லிடுறது, எக்ஸ்பிளைன் பண்ணிடுறது. கார்டு கொடுத்து சொல்லிட்டு தான் வரேன். ஒவ்வொருத்தரும் அப்படி தான் சார் பண்ணிகிட்ருக்கேன். எல்லா ஊர்லேயும் போகிற ஏரியா ஃபுல்லாக லாரி ஃபுல்லாக ஓட்டிட்டு தான் போகிற இடத்துல எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்கேன். பண்ணி அப்படி தான் சைடு போட்டிருக்கேன். இது ஆன்லைனில் வந்துட்டு ஃபேஸ்புக்கில் போடுவேன். நெக்ஸ்ட்டு இந்த வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் இதெல்லாம் வச்சவங்க யாரும் எனக்கு ஆன்லைனில் எனக்கு யாருமே செட் ஆகலை. ஆஃப்லைனில் சார் பண்ணிகிட்ருக்கேன். ஒவ்வொருத்தரும் பண்ணிட்டு கேட்குறவங்களாம் வந்து கேள்வி கேட்குறாங்க. இது எப்படி ஒன்றுமே இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாமல் எப்படி எல்லாம் கொடுக்க முடியும், இதெல்லாம் நம்ப முடியுமா ஃபேக்கு அப்படின்னாங்க. நீங்கள் நம்பலாம் போங்க. யார் நீங்கள் நம்ம வந்து இது மாதிரி நிலவரம் சொல்லிடுறது. உங்கள் இது நீங்கள் சொன்னது வந்து யார் பண்ணுறாங்க பண்ணலை, நீங்கள் பண்ணுங்கள். நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்களா, நாங்கள் போயிட்டே இருப்போம். கையை பிடிச்சா தூக்கி விடுன்னு சொல்கிறீங்க. இதான் என்னோட இது எம்மு. நெக்ஸ்ட் வந்து யார் பண்ணுறாங்க பண்ணலை, நம்ம பண்ணுவோம்னு சொல்லி இறங்கி பண்ண சொன்னீங்க. அதான் சார் பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் சொன்னது மைண்டில் வச்சுக்கிட்டு பண்ணிட்டு தான் சார் வரேன். இப்போ ஐடி போட்டு இப்போ சார் இப்போது நான் குருவே நெட்ஒர்க்கில் போன மாதம் ஒரு 3 பேரை போஸ்டர் ஐடியில் போட்டேன் சார். போன மாதம் யாரும் பர்ச்சேஸ் பண்ணலை. இந்த மாதம் வந்து போன மாதம் லாஸ்ட்டில் ஒரு 29ஆம் தேதி ஒருத்தர் ஜாயின் பண்ணி போன மாதம் 3ஆம் தேதி ஜாயின் பண்ணி டபுள் தமாக்கா ஆஃபரில் ஒரு 222 பிபி பண்ணார். அப்படியே 444 பிபி வந்துச்சு. அவரும் 8% வந்துட்டார். நெக்ஸ்ட்டு இப்போ ஜஸ்ட்டு ஒரு போன வாரம் சார் 4 நாளைக்கு முன்னே ஒருத்தர் ஜாயின் பண்ணி நியூ ஐடியில் போட்டிருக்கேன் சார். போட்டு தேர்ட் லெக்கில் போட்டு 2 பேர் போட்டேன் போஸ்டர் ஐடியில் போட்டு. ஒருத்தர் நேற்று எக்ஸ்பிளைன் பண்ணி நேற்று பர்ச்சேஸ் பண்ணிட்டேன் சார். அவங்களுக்கு டபுள் தமாக்கா ஆஃபரில் ஒரு 210 பிபி பண்ணியிருக்கேன் சார். 420 பிபி ஆட் ஆயிடுச்சு சார். இப்போது அதில் தான் சார் நான் பிரான்ச் டேரக்ட் குவாலிஃபை நேற்று நான் நைட்டு தான் சார் குவாலிஃபை ஆனேன். இனிமேல் எடுத்து பண்ணுவோம் சார். யார் என்ன சொன்னாலும் டிமோட்டிவ் ஆக மாட்டேன். நான் பண்ணேன் சார். நானே டிரைவராக இருந்து பண்ணுறப்போ மற்றவங்க ஈஸி பண்ணலாம் சார். சிம்பிளாக அவங்க பண்ணும்போது ஒரு நாளைக்கு ஒரு 2 ஹவர் ஒதுக்குனாலே போதும் சார். பண்ணி கஷ்டப்பட்டு நானே இப்போ ஒரு 49 முடிஞ்சு 50 ஏஜ் ஆகுது சார். நான் பண்ணும்போது மற்றவங்க எல்லாம் பண்ணலாம், தப்பு இல்லை சார். ரொம்ப ஈஸி தான் சார் பண்ணிருக்கேன். இந்த வாய்ப்பு கொடுத்து ரொம்ப நன்றி சார்.